படம் கிடச்சது பார்த்தீங்கன்னா அருண் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஈரம் படத்தில் ஃபஸ்ட் படம் எனக்கு அசிஸ்டன்ட் கேமராமேனா. ஸோ அப்போருந்து சார் பழக்கம் எனக்கு. ஸோ சாருக்கு வந்து என் ஃபஸ்ட் படம் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் பார்த்து பேசியிருந்தேன், சாருக்கு பிடிச்ச பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது டோட்டலாகவே வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ண முடியும் லைஃப்பில், எவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்கும். சார் கொடுக்குற இன்புட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு பண்ணிடலாம் அந்த மூவியை. இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மெயினாக ஐ ஷுட் தேங்க் ப்ரொடியூசர் சஞ்சய் சிவா ஆல்சோ. ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் வேறு லெவல். அதுவும் ஹீரோ சார் கோஆப்ரேஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி. எங்களுக்காக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஹோப் மோர். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க சொல்ல நினைச்சது அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. So yes, அடுத்தபடியா வந்து another person important is Sabu Joseph அவர்கள். He is the editor of the film. அதாவது ஒரு ஹாரர் படம் அப்படின்றப்போ, and this is especially ஒரு சவுண்ட் ஹாரர் அப்படின்றப்போ அந்த எடிட்ஸ் வந்து ஷார்ப்பா இருக்கணும். அப்பதான் அந்த சீட் எட்ஜ்ல உட்கார்ந்து பாக்குற அந்த ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பிரில்லியண்டா கேரி பண்ணி அழகா கன்வின்சிங்கா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய ஒர்க் அனுபவம் பத்தி பேச கூப்பிடலாம். அண்ட் இஸ் ஆல்சோ இந்த நம்ம டைரக்டர் அயோடன் சார் கூட he's been throughout எல்லா படங்களையும் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் brilliant work கொடுக்கிற ஒரு person will ask. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னால் ஈரம்னு ஒரு ட்ரெய்லர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த அறிவுடன் சார் தான் இன்னைக்கு காரணம். ஸோ அதை வச்சு தான் நான் லைஃப்பில் கிட்டத்தட்ட 15-16 இயர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேன்னா காரணம் முதல் அஸ்திவாரம் வந்து ஈரம் ட்ரெய்லர். ஃப்ரம் தேர் அதுக்கப்புறம் வல்லினமுக்கு அப்புறம் என் லைஃப் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ எல்லா கிரெடிட்டும் சார் தான் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் சப்தம் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா, கதை கேட்கும்போது பார்டரும் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தமிழ் ராக்கர்ஸ், அப்புறம் இது ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா வந்து ஒரு ஹோம் கிரவுண்டில் வந்து நம்ம ஒரு டீம் ஒரு கிரிக்கெட்டர் விளையாடும்போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா. ஸோ அதேமாதிரி அறிவு சாரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம எந்த வேணால் கம்ஃபர்டபுளாக பேசலாம், எவ்வளோ வேணால் கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணலாம். ஸோ அந்த ஃபுல் ஃப்ரீடம் அவர் கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று பண்ணுவீங்களா சபா, அதுக்கு பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஃப்ரீடம் வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த சீனை வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நம்ம அதை மாதிரி இப்படி பண்ணலாம் முடிக்கும் போது அவர் இமீடியட்டாக வந்து ஓகே சொல்லுவார். ஸோ இல்லை இப்படி பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு எடிட்டருக்கு வந்து கிரியேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் வருது. ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடையும் நானும் ஒர்க் சேரும்போது ஒரு அவுட்புட் வந்து வேறு மாதிரி வருது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது காரணம் வந்து அவர் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் தான். எப்பவுமே ஒரு படம் வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங்னு சொல்லி டெக்னிக்கல் சவுண்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க. இந்த படம் சவுண்டே ஒரு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எப்படின்னா சின்ன விஷயங்கள், மைனூட்டான விஷயங்கள் சவுண்டுக்கு நான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த பேஸ் வேணும், இந்த இடத்துல இந்த கேப் வேணும், இந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் வேணும், அந்த சைலன்ஸ்ல ஒரு கதை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சவுண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த பேஸ் வந்து அது செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எடிட்லாம் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது, ஃபைனல் மிக்சிங்கில் பார்க்கும்போதும் வேறு மாதிரி இருக்குது இந்த படம். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி தரவாக ஒர்க் பண்ணோம். நான் மட்டும் இல்லை, என் அசிஸ்டன்ஸும் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்கும், அவ்வளோ கிரியேட்டிவ் ஐடியா இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த படத்தில். ஸோ அவ்வளோ மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் சவுண்ட்ஜி சிவா சார். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. எந்த டைமில் இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணும், அவரும் எந்த டைமில் ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ். அவர் மட்டும் நாங்கள் அண்ணன், அப்பா, நிக்கி மேம் எல்லாமே வந்து ஃபேமிலியாக தான் இருக்கும். ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஒன்ஸ் அகெயின். அப்புறம் வந்து ஒர்க் பண்ண டிஓபி நானும் அவரும் மகாமணி ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்புறம் இந்த படம் அப்புறம் உதயகுமார் அண்ணன் சவுண்ட் மிக்சிங், அவர் சொல்லவே தேவையில்லை, இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் அவர். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர், அவரும் ரொம்ப நல்ல இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது வந்து கிளீனாகவும் டைமுக்கு நமக்கு பண்ணி கொடுத்தாரு அவர். டைரக்டர் சொல்லுவார், பட் ஸ்டில் நல்ல நண்பர், அவருக்காக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. பண்ணீங்க இந்த படத்துடைய ஆடியோகிராஃபர் உதயகுமார் சார் பத்தி. சப்தம் தான் இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. ஸோ அதை பார்த்து பண்ணணும். அதுலதான் யோகன பிளே அரவுண்ட் அப்படின்றப்போ அதுல என்ன மேஜிக் கிரியேட் பண்ண போறீங்க? பிகாஸ் யூஸ்வலி ஒரு படத்துல மியூசிக் அண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து அது லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல அதுதான் எல்லாமே பேஸாவே இருக்கு அப்படின்றப்போ அதுல எவ்வளவு சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் ஹவு இன்ட்ரெஸ்டிங் வாஸ் இட் டு ஒர்க் இன் தி ஃபிலிம்? அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். அறிவகனோட ஈரம் தவிர மீது எல்லா படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அந்த படம் ஒர்க் பண்ணலையேன்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதோட இது வந்து எனக்கு இந்த படத்துல ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. ஜென்ரலா எல்லாரும் வந்து டைரக்டர்ஸ் வந்து சார் சவுண்டுக்குன்னு நான் இந்த படத்துல 2-3 சீக்வன்ஸ் வச்சிருக்கேன் சார் சொல்லுவாங்க. பட் இந்த படம் முழுக்க முழுக்க சவுண்டாவே இருக்கு. ஸோ எங்களுக்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கும் ஒரு இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கிறது ரொம்ப பெரிய இது. உங்க கெரியர்ல இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ எனக்கு இந்த படம் கிடைச்சிருக்கு. என்னோட குருநாதர் வந்து தீபன் சட்டர்ஜி சார். அவர் ஊமை விழிகள் இந்த ஆபாசாரோட தான் டிராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அவரை ஊமை விழிகளோட இந்த ட்ரெண்ட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படமா நான் நினைக்கிறேன். இது நிச்சயமா மிகப்பெரிய சவுண்ட் சைட்ல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கிரியேட்டிவ்க்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றது சவுண்ட் மூலமா நம்ம எப்படியும் வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் இதுல மிகப்பெரிய இதுவா இருக்கும். தமிழ்ல ரொம்ப குறைஞ்ச டைரக்டர் தான் டெக்னிக்கலோட ஸ்கிரிப்டை சொல்ல ஒரு டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அதுல முக்கியமான இடத்துல அறிவாளர்கள் இருப்பாங்க. ஸோ இது கூட கேமராமேனும் சரி எடிட்டரும் சரி நாங்க இந்த இடம் வந்து சவுண்டுக்காக கொஞ்சம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா எடிட்டர் உடனே அதை வந்து கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஹீரோவை சொல்ல வேண்டாம். அவர் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள்லாம் அதுவும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டா படங்களை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்றாரு. அவர் இந்த மாதிரி எல்லா படமும் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. இன்னொரு குறிப்பா ஒருத்தர் தமன் சார். தமன் வந்து இந்த படத்துல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்கும் சொல்ல வேணாம். ஒரு படம் வந்து மியூசிக்லாவும் எஃபெக்ட்ஸும் கலந்தா எப்படி ஒரு நல்ல இன்புட் வரும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன்.